நடிகர் பாபா லட்சுமணன் அவர்கள் இப்போ வந்து உடம்பு சரியில்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு போறாங்க. ஒரு டைம்ல ரொம்பவே உடம்பு முடியல. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. கால் பண்ணா கூட கட் பண்ணி விட்டுறாங்க. கூட நடிச்ச நடிகர்களே கால் பண்ணா கூட கண்டுக்காம கட் பண்ணி விடுறாங்க. இருக்கிறதுக்கு வீடு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தாரு. இத பார்த்த பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. என்னன்னா, சரி ஏன்டா இப்படி இருக்காங்க? கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண முடியாதா? ஸோ அந்த டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. திருப்பி இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கொஞ்சமாச்சும் மனிதாபிமான அடிப்படையில ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே கோரிக்கை வச்சாங்க. நடிகர் சங்கத்துக்கு முதற்கொண்டு கோரிக்கை வச்சாங்க. ஆனா ஒரு சில பேர்லாம் இவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்துல யாருமே ஹெல்ப் பண்ணல. பாபா லட்சுமணன் அவர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தொடர்பே இல்லைனா கூட ஒருத்தர் வந்து ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லெஜெண்ட் சரவணன் அவர்கள். இவரோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தங்க மனசுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நடிகர் பாபா லட்சுமணன் அவர்களுக்கு வந்து கூல் சுரேஷ் அவர்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காக 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ சினிமா துறையை சார்ந்து அவர் இருக்கிற போது இருந்த நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களா இருக்கட்டும், ஆர்வி சௌத்ரி அவர்களா இருக்கட்டும், அவருடைய பையன் ஜீவா அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தொடர்ந்து இன்னைக்கு வரைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பாபா லட்சுமணன் அவர்களுக்கும் லெஜெண்ட் சரவணா அவர்களுக்குமே எந்த விதமான தொடர்புமே கிடையாது. கூல் சுரேஷ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பாபா லட்சுமணன் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா கூல் சுரேஷ் அவர்கள் வந்து லெஜெண்ட் சரவணா அவர்களை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. பாபா லட்சுமணன் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் எதுவுமே யோசிக்காம 2 லட்சம் ரூபாய் உடனடியாக கொடுத்திருக்காரு. ஸோ 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்தது பெரிய விஷயம் தான். ஏன்னா யாருனே தெரியாது, அவங்களை வந்து முன்ன பின்ன தெரியாது. ஒரே சினிமா துறையில இருந்தா கூட அவங்களை யாருன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவர் வந்து ஓடோடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஹெல்ப்பையும் தாண்டி இப்ப மறுபடியுமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பாக்குறப்பதான் மனுஷன் என்னையா மனுஷன் இவரு இப்படி ஒரு தங்க மனசா இருக்காரு, ஒரு கருணை உள்ளம் கொண்டவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 2 லட்சத்தையும் தாண்டி வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இதை பாக்குறப்ப நம்மளுக்கே பிரமிப்பா இருக்குது. இப்படி ஒரு நல்ல மனுஷங்கள் இப்படி தமிழ்நாட்டிலேயும் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. ஸோ பாபா லட்சுமணன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் தான். காமெடி நடிகர். இவர் வந்து குறிப்பா சொல்லணும்னா மாயி படத்துல வரக்கூடிய வாமா மின்னல் அப்படின்ற ஒரு டைலாக் மூலமா அந்த ஒரு காமெடி மூலமா வந்து ரொம்பவே பரிச்சயமான முகமா இருந்தாரு. இவர் ஒரு நடிகரா மட்டுமே இல்லாம சினிமாவில் ஆரம்ப காலகட்டங்கள்ல மேனேஜராகவும் இருந்திருக்காரு. குறிப்பா ஆர்வி சௌத்ரி அவர்களுக்கு தான் இவர் வந்து மேனேஜரா இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல ஆர்வி சௌத்ரி அவர்களை வந்து மீட் பண்றதுக்கு ஒரு மீட் பண்ணணும்னு நினைச்சா கூட இவரை மீட் பண்ணி விஷயத்த சொன்னா மட்டும்தான் அவரை மீட் பண்ண முடியும். அதாவது பாபலட்சுமணன் அவர்களை மீட் பண்ணி ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து சொல்லணும், எனக்கு ஒரு கதை இருக்கு, அவர்கிட்ட சொல்லி அதுக்கு ஓகே பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாபலட்சுமணன் அவர்கள்ட்ட சொல்லி அவர் போயிட்டு ஆர்பி சௌத்ரி அவர்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அதுவே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே பாபலட்சுமணன் அவர்களை பார்த்து ஆர்பி சௌத்ரி அவர்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆர்வி சௌத்ரி அவர்கள் அப்பத்துல இருந்து பாபலட்சுமணன் அவர்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் வந்து மாசம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமாவும் அவருடைய மகன் ஜீவா அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணாம இன்னைக்கு வரைக்குமே 15,000 ரூபாய் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா அப்பா செஞ்சிருந்தாரு, பையனாகி நாம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்காம சரி அப்பா ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்குமே ஜீவா அவர்களுமே காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல பாபா லட்சுமணன் அவர்களுக்கு வந்து கல்யாணமே ஆகல. அதுக்கான காரணம் என்னன்னா அவர் சினிமா துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால யாருமே பொண்ணு கொடுக்கல. ஒரு பொண்ணு வந்து ஓகேவாகி பூ வச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு, பூ வைக்கிறதுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சு எல்லாம் கைக்கூடி வர நேரத்துல பொண்ணோட மாமா வந்து பையன் என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேட்டுட்டாங்களாம். அப்போ சினிமாவில மேனேஜரா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லப்பா சினிமாவில் வந்து வேலை பார்த்தா பொண்ணு தரமாட்டோம், அவங்க வந்து நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுல இருந்து அந்த கல்யாணமும் நின்று போச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கவே இல்லை. இப்போ வந்து தனியா தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டு காலில் விரல்கள் கூட அகற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து யாருமே ஹெல்ப் பண்ணாத முன்வராத நேரத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அவருக்கு வந்து எம்எல்ஏக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலனியில ஒரு வீடு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு இங்க இருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வேற ஒரு வீடு ரெடி பண்ணி தரேன், ஸோ அதுக்கப்புறமா நீங்க அங்க இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவருமே வந்து ஒரு பெரிய மனசுக்காரர் தான். ஏன்னா தனக்கான கொடுத்த வீட்டை வந்து அவர் வந்து ஒதுக்கி கொடுத்திருக்காரு. ஸோ இப்படி நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுமே லேக்ஸ் கணக்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல நம்மளுடைய கூல் சுரேஷ் அவர்களுமே பார்த்து எல்லா விஷயத்திலும் பண்ணி கொடுக்குறாரு. அவரால் முடிஞ்ச உதவிகளையும் பண்றாரு, மற்றவங்ககிட்டையும் உதவி கேட்டு வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இதுல கூல் சுரேஷ் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா கூல் சுரேஷ் வந்து நிறைய விமர்சனங்கள் சந்திச்சாலும் சரி, அவர் வந்து நிறைய
காமெடித்தனமா பண்ணாலுமே சரி, அந்த விமர்சனத்தை தாண்டி ஹெல்ப் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எல்லார்கிட்டையும் பேசி ஹெல்ப் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு நல்ல மனசு அவருக்கும் இருக்குது. ஸோ லெஜண்ட் சரவணா அவர்கள் கிட்ட சொல்லி இந்த அமௌண்ட்டையும் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ இதுல என்னதான் சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்து அந்த 2 லட்சம் மட்டும் கொடுத்தது இல்லாம இப்ப வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறம் மற்ற சாமான்கள் இருக்குல்ல, அந்த எல்லா பொருளையுமே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஷாப் வச்சு நடத்திட்டு வராருதா இல்லைன்னு சொல்லலை. நீங்க நினைக்கலாம், அவர் தான் அவ்வளோ கடை வச்சிருக்காருல்லப்பா, அதுல இருந்து ஒன்று கொடுத்தா என்ன போக போகுதுன்னு நினைக்கலாம். பட் அதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும்ல. இப்போ எதுவுமே வந்து சும்மா வர போறது கிடையாது. அவருமே ஒரு முதலீடு போட்டு தான் அந்த ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா கூட கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசு வேணும். சரி, வந்து அவர் நம்மளுடைய நண்பர் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்ச உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அதோட மட்டுமே நிப்பாட்டிக்காம இப்போ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்பவே சரி, என்னடா இவ்வளோ பொருட்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ உண்மையாவே ஒரு நல்ல மனசுக்காரர் தான் லெஜண்ட் சரவணா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்குது. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், அதுல வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த தோசை தவா, அதுக்கப்புறமா மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, பெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வீட்டுக்கு தேவையான அந்த பாத்திரம், அந்த சமையல் பாத்திரம், அப்புறமா பிளேட்டு, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னென்ன பொருட்கள் வாங்குவோமோ அது எல்லாத்தையுமே வந்து லிஸ்டடாக போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லெஜண்ட் சரவணா அவர்கள். ஸோ அது வந்து கூல் சுரேஷ் அவர்கள் தான் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. ஸோ அந்த விஷயத்தை பார்க்குறப்போ வந்து நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த காலத்துல இப்படியும் ஒரு மனுஷங்கள் இருக்கிறாங்களா? சரி, அவர் வந்து எவ்வளவோ பெரிய பணக்காரரா இருந்தாலுமே ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணல. ஸோ இப்போ எத்தனையோ பேர் வந்து சினிமா துறையிலையுமே நிறைய பேர் வந்து வெல் செட்டில்டா தான் இருக்கிறாங்க. பட் அவங்களாம் ஓடோடி போய் ஹெல்ப் பண்ணல. பட் லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்து இந்த எல்லாத்தையும் பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது வந்து அவரோட நல்ல மனசை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவுமே அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. பரவாயில்லப்பா, மனுஷன் வந்து ரொம்பவே தங்கமான மனுஷன் தான். லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்து படம் நடிக்கும் போது நிறைய வந்து விமர்சனம் பண்ணாங்க. வயசாகி போச்சு, இப்போ என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்க காசை வந்து செலவு பண்ண முடியல போல, அதனாலதான் இந்த மாதிரி இறங்கிட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் முன் வச்சாங்க. அவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படத்துக்குலாம் நடிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஆனா அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ ஆனா அவருடைய கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அவர் விட்டு என்னைக்குமே போகல. ஃபர்ஸ்ட் படம் நடிச்ச ஓடல, நான் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், எனக்கு அது பிடிக்குது, நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ பாவ லட்சுமணன் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் வந்து பெரிய அளவில் ஒரு கிரேட்டா தோணுது. ஓகே, ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, இப்படிதான் இருக்கணும், மற்றவங்களும் இவரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நடிகர் வடிவேல் அவர்கள் எதுக்காக ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. இப்போ லெஜண்ட் சரவணன் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய மனசு காரணமா அவர் ஹெல்ப் பண்றாரு. இங்க நடிகர் வடிவேல் அவர்கள் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்கிறப்போ அதுவும் அவருடைய விருப்பம் தான். ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், ஹெல்ப் பண்ண வேண்டாம் நினைச்சா அது பண்ண வேண்டாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா இங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம்ல தெரியுறதுக்கு காரணம் அவரை சுத்தி நடிச்ச அவர் கூட நடிச்ச சக நடிகர்கள் தான். கண்டிப்பா அவங்க அவ்வளவு கவுண்டர் வாங்கி அவ்வளவு காமெடி அவங்களை கலாய்க்கிறது மூலமா தான் இவர் வந்து ஸ்கிரீன்ல ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சாரு. ஸோ அப்படி அந்த நடிகர் அவங்க கூட நடிச்ச உங்களுக்கு கீழே நடிச்ச நடிகர்களுக்கு நீங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு தான் வராங்க. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடியில இருந்து நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நடிகர் வடிவேல் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதும் தெரியல. பட் படங்கள் நடிக்கிறாரா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ வந்து நடிகர் வடிவேல் அவர்கள் பேர் வந்து அதிகமா அடிபடும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. அப்பவுமே வந்து இவருடைய பேர் வந்து அடிபட்டுச்சு. எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க, நடிகர் வடிவேல் மட்டும் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்விகளை அடுக்கடுக்க கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் இப்பவுமே இந்த விஷயம் வந்து எல்லாரும் கேட்கிற கேள்வியா இருக்கு. லெஜண்ட் சரவணனை பார்த்தாவது நீங்க திருந்துங்கப்பா, அவர் இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு. ஸோ நீங்க அவர் பண்றதை பார்த்துட்டு அதுல அவர் கொடுக்குற மாதிரி கூட கொடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு மனிதாபிமான அடிப்படையில போயிட்டு பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வந்தா கூட போதுமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இதுல நடிகர் சங்கம்லாம் எதுக்கு, நீங்க வந்து நடிகர் சங்கமா இருந்து என்ன பண்றீங்க, ஒரு நடிகருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க வந்து உங்களால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேள்விகள் வைக்கிறாங்க. ஸோ நடிகர் சங்க தலைவர்களையுமே வந்து நிறைய பேர் சாடி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நடிகர்கள் பேசுறாங்களோ இல்லையோ, சாமானிய பொதுமக்கள் வந்து இந்த விஷயத்துல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. ஒரு நடிகர் சங்கமா நீங்க இருக்கிறீங்க, அப்போ உங்க சங்கத்துல இருக்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றப்போ நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி தான் பொதுமக்களோட கேள்விகளுமே இருக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.